என் லைஃப்பில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்கும் அப்படின்னா கேப்டன் சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. பட் அது எடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஆனால் கேப்டன் சார் இந்த மக்களுக்கு செஞ்சதை அட்லீஸ்ட் சாவறதுக்குள்ளே 1% நான் செஞ்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். Let's go holidays and MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Groups. கேப்டன் மறைவுக்கு பிறகு பிஹைண்ட் வுட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க. ஸ்டேஜ் விட்டு இறங்கும் போது அண்ணன் உங்கள் நம்பர் வேணும் அப்படின்னா எனி டைம் நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டாக இல்லாமல் ஒரு பிரதராக இல்லாமல் உரிமையோடு அவர் கூப்பிட்டார். எனக்கும் அவருக்கு பெரிய டச் இல்லை, உரிமையாக கூப்பிட்டார். கேப்டன் எப்படி எல்லாரையும் கூப்பிட்றாரோ அந்த ஒரு எண்ணம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்பா சொல்லுவார், நீ குடும்ப ஃபங்க்ஷன் நீ வந்தாலும் வராட்டியும் பரவாயில்ல, ஆனால் நீ அன்பால் யார் கூப்பிட்டாலும் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீ போகணும்னு அப்பா சொல்லுவார். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், தவசி புல்ல வார்த்தை மாறக்கூடாது. எப்படி என்னோட தம்பி சண்முகம் பண்ணி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு மனசார வந்து அவரை வாழ்த்துற மாதிரி இன்னைக்கு பாலா பிரதரை வந்து இன்னைக்கு வாழ்த்துறதுல எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மறைவில் தான் நான் வந்து கேப்டன் சாரை பார்த்தேன். அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிடுச்சு. ஏன்னா ஒருத்தருடைய இறப்புக்கு வீடு ஆயிடுச்சுன்னா அவர் ஒரு நல்ல குடும்ப தலைவன், ஒருத்தருடைய இறப்புக்கு ஒரு நாடே ஆயிடுச்சுன்னா அவர் தான் உண்மையான தலைவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என் லைஃப்பில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்கும் அப்படின்னா கேப்டன் சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. பட் அது எடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஆனால் கேப்டன் சார் இந்த மக்களுக்கு செஞ்சதை அட்லீஸ்ட் சாவறதுக்குள்ளே 1% நான் செஞ்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். இது வந்து ஏஐ இருந்தாலும் எனக்கு கேப்டன் எப்படி நேச்சுரலாக பாலா வந்து பாருங்கள், இப்படி தான் தோல் மேலே கை போட்டு சகஜமாக உட்காந்து அப்பா பேசுவார். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. பத்மஸ்ரீ கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாரோட விருது எனக்கு கொடுத்தாங்க. என்னன்னா அந்த விருது வந்து நான் வாங்கும்போது அப்போ ஒரு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, கேப்டன் சாரை வந்து ஒருத்தர் இல்லை ஒட்டுமொத்த பேர்ட்டையும் பார்க்கலாம், அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருக்காரு, எதில் இருக்காருன்னா நீங்கள் இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அந்த உதவியில் கேப்டன் தெரிவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ. சாவர வரைக்கும் இந்த ஃபோட்டோவை நான் பார்த்துக்கிட்டே. கேப்டன் டிசம்பர் 28 மண்ணில் விதைக்கப்படலை, பல கோடி மக்கள் மனசில் விதைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு விதையை தான் இங்கே நான் பார்க்குறேன். இது லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் மற்றும் MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Group, digital partner Behind Woods, event partner IN Movie Makers. காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு பாலாவை வாழ்த்துறதுக்காக ஒரு விஷ் பண்ணுறதுக்காக அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற இன்னொரு நல்ல ஹியூமன் பீயிங் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான மனிதர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெரிய கதோட லெட்ஸ் வெல்கம் விஜய பிரபாகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் பாலா ஹீரோவாக அறிமுகமாகிற முதல் திரைப்படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அவர் விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டில் உங்கள் கையால் பாலா அவர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். பாலா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். ப்ரோவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். கேப்டன் சாரை பற்றி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அமுதனுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நான் முதல்ல நினைவு தெரிஞ்ச வயசில் நேரில் பார்த்த ஒரே ஒரு முதல் செலிபிரிட்டினா அது கேப்டன் விஜயகாந்த் சார் தான். முதல்ல 2006 எலெக்ஷனுக்கு கேப்டன் சார் வந்து எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்க வந்தாங்க. ஒரு 9:45 மணி இருக்கும், 10 மணிக்கூட பிரச்சாரத்தை முடிக்கணும். 9:45 மணிக்கு அந்த வளைவில் வந்து இந்த பாகுபலி படம் பார்த்துருப்போம். அதில் வந்து பாகுபலி வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க கத்தி. அந்த என்ஜாய்மெண்ட்டை நான் அன்றைக்கி கேப்டன் சார் எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்க வரும்போது டெம்போ ட்ராவலர் அப்படி சார் இப்படி வந்தார். வரும்போது ஒட்டுமொத்த பெண்கள் அங்கேருந்து ஆண்கள் எல்லாருமே கத்தி கேப்டன் கேப்டன்னு கத்துனாங்க. நான் அன்றைக்கி முதல்ல கேப்டன் சார் அங்கே தான் பார்த்தேன். அப்போ எங்கள் தாத்தா சொன்னார், என்ன தாத்தா இது இவ்வளோ பயங்கரமாக க்ரௌட்லாம் வராங்க, எப்படி தாத்தா இது என்ன தாத்தா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார். அப்போ எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கஜேந்திரா படம் வந்து அப்போ தான் கூட்டு போய் காட்டினாங்க. பாஷா டேரக்டர் வந்து எங்கள் தாத்தா கேப்டன் சாரோட ஃபேனு. பாஷா டேரக்டர் கூட பண்ணுறாங்க, பயங்கரமாக இருக்கணும்னா அந்த படம் பார்த்தேன். சுரேஷ் கிருஷ்ணா சார் அந்த படம் பார்த்தோன்னே, ஆமாம் தாத்தா படத்தில் காட்டுற மாதிரி நேர்லையும் பயங்கரமாக ஹீரோ மாதிரியே இருக்கார்ல தாத்தா அப்படின்னா, டேய் இவர் படத்தில் ஹீரோ தாண்டி முதல்ல மக்கள்கிட்ட ஒரு ஹீரோடா, அதுக்கப்புறம் தான்டா இவர் படத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அதுக்கப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் நான் எப்படியாவது கேப்டன் சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஸோ என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கேப்டன் சாருடைய மறைவில் தான் நான் வந்து கேப்டன் சாரை பார்த்தேன். ஸோ அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிடுச்சு. ஏன்னா ஒருத்தருடைய இறப்புக்கு வீடு ஆயிடுச்சுன்னா அவர் ஒரு நல்ல குடும்பத் தலைவன், ஒருத்தருடைய இறப்புக்கு ஒரு நாடே ஆயிடுச்சுன்னா அவர் தான் உண்மையான தலைவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என் லைஃப்பில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்கும். அப்படின்னா நான் வந்து கேப்டன் சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. பட் அது எடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஆனால் கேப்டன் சார் இந்த மக்களுக்கு செஞ்சதை அட்லீஸ்ட் சாவறதுக்குள்ளே 1% நான் செஞ்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். ரொம்ப நன்றி ப்ரோ. நான் கேட்ட உடனே நீங்கள் வந்து, ஏன்னா நான் முதல்ல ஒரு படம் இதுக்கப்புறம் நடிப்பேனா அதெல்லாம் தெரியல. பட் இந்த ஒரு படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு கேப்டன் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் வந்து இருக்கிறது எனக்கு அவரே வந்து நான் ஏதோ முதல் படம் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து வாழ்த்துற மாதிரி இருக்குது. சீரியஸாக ரொம்ப நன்றி ப்ரோ. எனி டைம் பாலாம். லவ் யூ. தான் அப்பா இல்லாத இடத்துல பசங்க செய்யணும். இன்னைக்கு கேப்டன் இல்லாத இடத்துல என்ன பண்ணாரோ அதை தான் செய்வாங்க. அதனால் அதெல்லாம் எதுவும் இல்லை. சக்ஸஸ். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் நிலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும். இவனும் அந்த தீ போலத்தான். அந்த ஆகாயம் போதாத பறவை உண்டு நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் நீராட எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். அண்ட் இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாலா பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே. அது எல்லாமே நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு இப்போ ஆட்டோ எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டில் இந்த கிஃப்ட்டை நீங்கள் கொடுத்தா அது இன்னும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்க சொன்னோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஏழை மக்களுக்காக இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு மனசோட இதை பண்ணிகிட்டு இருக்க பாலா. எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உனக்கு அமையணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் அவார்ட் டு பாலா. கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப எனி டைம் அது கரெக்டான ஒரு அவார்ட் தான். ஏன்னா இப்போ இது வந்து ஏஐ இருந்தாலும் இன்றைக்கி கேப்டன் எப்படி நேச்சுரலாக பாலா வந்து பாருங்கள், இப்படி தான் தோல் மேலே கை போட்டு சகஜமாக உட்காந்து அப்பா பேசுவார். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. கேப்டன் டிசம்பர் 28 மண்ணில் விதைக்கப்படலை, பல கோடி மக்கள் மனசில் விதைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு விதையை தான் இங்கே நான் பார்க்குறேன். நிச்சயமாக இந்த ஃபோட்டோ ரொம்ப ஸ்பெஷலு. நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு அவார்டு தரேன்னு சொல்லி ஃபோன் அடித்தாங்க. நமக்கு என்ன அவார்டு, நமக்கு படமே நடிக்கலையே என்ன அப்படின்னும்போது, நான் படம்லாம் நடிக்கலைங்க, எனக்கு எதுங்க அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க உங்களுக்கு ஒரு புது கேட்டகரியில் ஒரு அவார்டு தரோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டோன்னே நான் உடனே வரேன்னு. அதுக்கு தகுதியானவனா இல்லை, அதெல்லாம் தாண்டி அந்த விருதோட பேரோடைய பவர்ஃபுல். அந்த மாதிரி பத்மஸ்ரீ கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாரோட விருது எனக்கு கொடுத்தாங்க. என்ன வேணா அந்த விருது வந்து நான் வாங்கும்போது அப்போ ஒரு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் கேப்டன் சாரோடைய ஆலயத்துக்கு வந்து நான் வந்து எல்லாரையும் கேப்டன் சார் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது சொன்னாங்க, அவங்க ஒரு பேச்சாளர் போல அவங்க சொன்னாங்க, கேப்டன் சாரை வந்து ஒருத்தர் இல்லை ஒட்டுமொத்த பேர்ட்டையும் பார்க்கலாம். அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்கிறாங்க, இருக்காரு. எதில் இருக்காருன்னா, நீங்கள் இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அந்த உதவியில் கேப்டன் தெரிவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுதான் கேப்டன் சார். இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ. இதை நான் வந்து எப்படி சொல்கிறது, சாவர வரைக்கும் இந்த ஃபோட்டோவை நான் பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக இருந்துருவேன். தேங்க்யூ. இந்த பிகின் அவுட் டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணுறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டில் இன்னும் ஒரு சில பேர் இந்த ஸ்டேஜுக்கு வர போகிறாங்க. ஸ்பெஷலாக திங்க் வில் பி வெரி வெரி ஹாப்பி ஃபார் தெம். ஸோ அவங்கள நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாம். ப்ளீஸ் வாங்க. சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான், உன் பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போத நீ சிங்கம்தான். எஸ், இவங்க யார் அப்படிங்கிறத பாலா அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மொமெண்ட்டில் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஜெய்கிரன் அவர்களையும் நம்ம ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ண ஆசைப்படுறோம். ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. வண்டி வண்டி புல்லட்டு வண்டி மாப்பிள்ளைக்கு சீருதா கொண்டு வாங்க சாரட்டு வண்டி. ப்ரொடியூசர் ஜெய்கிரன் அவர்கள் விஜய் பிரபாகரன் அவர்களை கௌரவிக்கிறார். வண்டி மாப்பிள்ளைக்கு சீருதா கொண்டு வாங்க
இவங்க எல்லாருமே என்னுடைய ஃபேமிலி. நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன். புதுக்கோட்டையிலேருந்து முதியோர் இல்லம் வச்சுருக்கோம். முதியோர் இல்லம் நமது இல்லம் மரக்காட்டில் முதியோர் இல்லம் 100க்கு மேலே இருக்காங்க முதியோர் இல்லம். வண்டிக்கு வந்து ஆட்டோ தான் கூப்பிடுவோம். ஆட்டோவை ஒரு டைம் ஆட்டோ தான் கூப்பிடுவோம். அப்புறம் நாங்கள் வந்து அமுதவனன்ட்ட கேட்டிருந்தோம், உதவி கேட்டிருந்தோம். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தால் உதவியாக இருக்கும் அப்படின்னா. நாங்கள் ஃபோனில் தான் சொன்னோம், நேரிலோட வரல, ஃபோன்லாம் சொன்னோம் அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் எங்களுக்கு உதவி கிடைக்குமா அப்படின்னா. 3வது நாளே ஃபஸ்ட் நாள் கூப்பிட்டோம். 3வது நாளே எங்களுக்கு ஆம்புலன்ஸு சென்னைக்கு வர சொல்லிட்டாங்க. சென்னைக்கு வர சொல்லி ஆம்புலன்ஸ் கொடுத்தாங்க. அதை இன்னொரு வரையும் அந்த ஆம்புலன்ஸுக்கு 108க்கு அடிக்கிறாங்களோ அடிக்கலையோ நம்ம ஆம்புலன்ஸுக்கு அடிச்சிருவாங்க. ஒரு நாளும் 3 நேரமும் எந்த நேரம் போய்கிட்டே தான் இருக்குது ஆம்புலன்ஸு. எந்த ஒரு செலவும் இல்லை, நீட்டாக போய்கிட்டு இருக்குது. ஒருத்தரும் பயன்பெறாங்க. ஒளிதரும் வலையை தாங்கும் கல்தான் சிற்பமாகும். நீங்கள் சிற்பமாக இருக்குதுங்க. இந்த உயிர் கொடுக்க 1000 பேர் இருக்கோம் இங்கே. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 1000 பேர் 1000 சொல்லட்டும். உங்கள் வேலையை பார்த்து போயிட்டே இருங்க. நீங்கள் சிகரத்தின் உச்சிக்கு அடைவீங்க. எல்லாருக்கும் நமது இல்லம் சார்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்லாம். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பாலா ஏதோ ஒரு தருணத்தில் ஹெல்ப் பண்ண எல்லாருமே இன்னைக்கு அவரோட ஸ்டேஜில் இந்த மொமெண்ட்டில் ஜாயின் பண்ண நினைச்சாங்க. நான்லாம் ஹெல்ப் பண்ணல, இவங்க எல்லாருமே என்னுடைய மக்கள், அவ்வளோதான். நாங்கள் சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான். ஒரு மக்களா நினைச்சு நீங்க பண்ண ஒரு விஷயத்தினால இருக்கோம், அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்டுட்டே இருந்தோம், எப்போ ஆடியோ லான்ச்னா நாங்கள் இங்கே வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது. சரி கண்டிப்பாக பார்த்து ஸ்டேஜ் வரும்னு நினைக்கல, பட் ஸ்டேஜ் ஏற்றிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி பாலா பண்ண நல்ல விஷயங்கள் வந்து இவங்க எல்லாருமே ஸ்டேஜில் இருந்தால் நீ சந்தோஷப்பட வேண்டியதுக்காக ஏற்றணும். அண்ட் இந்த விஷயம் வந்து நீங்கள் இருக்கும்போது நடக்கும்னு நினச்சதுக்கு காரணம் விஜயகாந்த் அவர்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பாலா இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் இருக்கும்போது இவங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் நாங்கள் ஏற்றினோம். உங்களோட விஷஸ் ஃபார் பாலா. எல்லாருக்கும் வணக்கம். காந்தி கண்ணாடி இந்த படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பாலா வந்து ஒரு 1 வீக்காக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாப்புல, கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு. எனக்கும் சினிமா துறைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த செகண்ட் வரைக்கும். ஒரே ஒரு சம்மந்தம், கேப்டனோட மகன் அப்படி தான் இருந்தது. எனக்கும் பாலாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் பாட்டு அவர் என்டர்டெயின் பண்ணிட்டு மக்களை சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார், நான் என் ட்ராக்கில் இருந்தேன். ஆனால் என்ன சம்மந்தம் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு இன்றைக்கி பிஹைண்ட் வுட்ஸ் தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கு பிறகு தான் பிஹைண்ட் வுட்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அது கனெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு பிஹைண்ட் வுட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க. அதில் வந்து கேப்டன் அவார்டு ஒன்று கொடுக்கும்போது என்னை கூப்பிட்றாங்க. அன்றைக்கி வந்து பாலா அவர்கள் தான் இந்த அவார்டுக்கு வந்து காம்பேராக இருக்கார். ஸோ ஸ்டேஜ் விட்டு இறங்கும் போது அண்ணன் உங்கள் நம்பர் வேணும் அப்படின்னா எனி டைம் நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு. அன்றைக்கி பண்ண வேண்டிய கால் ஒரு 1 வீக் பிஃபோர் பண்ணி இந்த மாதிரி நான் ஹீரோவாக பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னார். ஒரு ஃப்ரெண்டாக இல்லாமல் ஒரு பிரதராக இல்லாமல் உரிமையோடு அவர் கூப்பிட்டார். எனக்கும் அவருக்கு பெரிய டச் இல்லை, உரிமையாக கூப்பிட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு வெள்ளந்தியா ஒரு மனுஷன், ஒரு மனசில் எதுவும் இல்லாமல் ஒரு உரிமையோடு கூப்பிடும்போது கேப்டன் எப்படி எல்லாரையும் கூப்பிட்றாரோ அந்த ஒரு எண்ணம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக பாலா பிரதரை வந்து சப்போர்ட் பண்ணணும், என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் அவருக்கு என்ன எனக்கு கரெக்டான டேட் என்னால் சொல்லவே முடியல. ஏன்னா அப்பா சொல்லுவார், நீ குடும்ப ஃபங்க்ஷனுக்கு நீ வந்தாலும் வராட்டியும் பரவாயில்ல, ஆனால் நீ அன்பால் யார் கூப்பிட்டாலும் அவங்க ஃபங்க்ஷனுக்கு நீ போகணும்னு அப்பா சொல்லுவார். ஸோ அந்த அன்பும் ஒரு பண்பும் அவர் ஃபோனில் எனக்கு கிடச்சதுனால எனக்கு வந்து ஏன்னா வரோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துடணும். உங்களுக்கே தெரியும், ஒரு தொடர்ந்து எல்லா பக்கமும் பிரச்சாரம் அந்த எலெக்ஷன் நோக்கி எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்கனால இன்றைக்கி கிருஷ்ணகிரி திருச்சி முடிச்சுட்டு பை ரோடு வந்துட்டு இருந்தேன். 5 மணி அவர் இன்விடேஷனில் சொல்லியிருந்தேன், 5 மணிக்கு வர முடியுமான்னு தெரியல. அப்புறம் இன்றைக்கி தான் மெசேஜ் அமிச்சு 7 o'clock வந்துடுறேன் பாலான்னு. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், தவசி புல்ல வார்த்தை மாறக்கூடாது. சொன்ன நேரத்துக்கு வந்துடணும். அதுக்காக தான் கொஞ்ச நேரம் டிலே ஆச்சு. ஆனால் வந்ததில் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். எப்படி என்னோட தம்பி சண்முகம் பண்ணி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு மனசார வந்து அவரை வாழ்த்துற மாதிரி இன்றைக்கி பாலா பிரதரை வந்து இன்றைக்கி வாழ்த்துறதுல எனக்கு சந்தோஷமான விஷயமா நான் பார்க்குறேன். வந்த உடனே சீட் பக்கத்தில் யாரோ அட்லி மாதிரி இருந்தார், யார் அப்படின்னு தெரியல. பக்கத்தில் உட்காந்து ஏங்க நீங்கள் தான் டைரக்டர்? ஆமாம் பிரதர் நான் தான் டைரக்டர்னாரு. சூப்பர் பிரதர். ஷெரீஃப் நீங்கள்? ஆமாம் நான் தான் ஷெரீஃப்னாரு. சந்தோஷம் அப்படின்னு. ஸோ யார் நடிக்கிறாங்க, டைரக்டர் யார், மியூசிக் எதுவுமே ஸ்டேஜில் வர வழியில் டக்குன்ட்டு ஃபோனில் எடுத்துனா ட்ரெய்லர் பார்த்துட்டேன் எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஒன்றுக்கு இங்கே 4 வாட்டி எல்லா பேரும் நான் படித்து பார்த்துட்டேன். நம்ம ஸ்டேஜில் வந்து தப்பு சொன்னால் அதே ரிப்பீட் மோடில் காமிச்சு கலாய்க்குவாங்க. அதனால எல்லாமே தெளிவாக நான் பார்த்துட்டேன். ஏன்னா இது புதுசு இல்லை, அதனால் எல்லாமே பார்த்துட்டேன். அதனால் ஷெரீஃப் நீங்கள் தான் ஷெரீஃபா அப்படின்னா ஆமான்னாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பார்த்துக்கிறேன் விவேக் மெர்வின், அவங்களுக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சார், பல படங்கள் நம்மளுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாலும் இந்த படம் கேமராக்கு முன்னாடி
அவர் ட்ரெய்லரில் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தீங்க சார். உங்களோட அனுபவம் தான் என்னோடய வயது, அதனால் என்ன சொல்கிறேன்னு தெரியல சார். அதே மாதிரி ஒரு ஷார்ட் பார்த்தேன், அந்த ஏஜ் கேப் இருந்தாலும் அந்த லவ் இருக்குது அப்படின்ற ஒரு அந்த ட்ரெய்லரில் எனக்கு பார்த்தேன். அதனால் கண்டிப்பாக லவ் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியெல்லாம் வரும். அது அந்த 16 ஸ்வீட் 16 இல்லை 20s தான், இல்லை லேட் 70sலேயும் வரும். ஏன்னா அது என் ரியல் லைஃப்லேயே எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்துட்டு நான் பார்த்துருக்கேன். அப்போ இன்றைக்கி அந்த ஷார்ட் அது வைக்கும்போது எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. அதனால் அதே மாதிரி ஹீரோயின் நமிதா கிருஷ்ணமூர்த்தி ரைட், அவங்களோட படம் பிசாஸ் 2 நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பாலா ஒரு இன்டர்வியூ சொன்னார், இந்த மாதிரி 50 ஹீரோயினுக்கு பிறகு 51 ஹீரோயின் தான் இவங்க செலக்ட் ஆனாங்கன்ட்டு. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, 50 ஹீரோயின் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணல, 50 ஹீரோயினுக்கு நீங்கள் ஹீரோ நீங்கள் காமிச்சிட்டு வந்திருக்கீங்க. அதுதான் 50 ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணல, 50 ஹீரோயினுக்கு நீங்கள் ஹீரோ நான் வரேன் அப்படின்னு நீங்கள் காமிச்சிட்டு வந்திருக்கீங்க. கேப்டன் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லுவார், 10ஓட 11 அத்தோட இது ஒன்று தான் என் கட்சின்னு பாரு, 50ஓட 51 அத்தோட இது ஒன்று தான் நம்ம ஹீரோயின் நீங்கள் இதை கொண்டு வந்துட்டீங்க. அதனால் கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படமாக அமையும். படக்குழுவினருக்கும் எல்லாருக்குமே, காந்தி கண்ணாடி படக்குழுவினருக்கும் பிஹைண்ட் வுட்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்களையும் என்னோட பெஸ்ட் விஷஸும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷல் டு மை பிரதர் பாலா அவர்களுக்கும் இந்த பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். சார் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நீங்கள் பேசும்போது பயங்கரமாக நாங்கள் ஒரு மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா உங்கள் உருவத்தில் மட்டும் இல்லை, உங்கள் பேச்சிலையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அப்படி திரும்ப பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. அவ்வளோ என்டர்டைனிங்காக இது கேட்கும் போது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். Gandhi Kannadi audio launch and pre-release event titled sponsor Let's Go Holidays, Travel Beyond Boundaries, MCR Pure Cotton Club formals and casual shirts, powered by Medway Hospitals, Arogyatharkana Sirandavali, Manju Group's Esport Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs, digital partner Behind Woods மற்றும் event partner IN Movie Makers. Let's Go Holidays and MCR Pure Cotton Club presents Gandhi Kannadi audio launch and pre-release event powered by Medway Hospitals, Manju Groups.